राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो देव प्रयाग की जय। ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு இப்படி சொன்னேன். அழகான தேவப்பிரயாகை, எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான தவம், இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அழகா போன வாட்டி இந்த பில்வ தீர்த்தம் இதெல்லாம் பார்த்தோம். அப்போ தான் கேட்டேன், வில்வ மரங்களில் முள் உண்டா இல்லையான்னு. சில இடங்களில் இருக்கக்கூடிய வில்வ மரங்களில் முள் இல்லாமல் இருக்குது. வில்வ மரங்களுக்கு முள் உண்டு அப்படின்னு தான் எல்லாரும் பொதுவாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் திரும்பி கண்டுபிடிக்கும். தெரிஞ்சு வில்வ மரங்களில் முள் உண்டு. சில கோவில்களில் இருக்கக்கூடிய வில்வ மரங்களில் முள் இல்லாமல் இருக்குது. வில்வ மரத்தில் பொதுவாக அந்த 3 இலைகள் இருக்கும், வில்வ தலங்கள். வில்வ மரம் அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப விசேஷம் வில்வம். வில்வதளத்தினால மகாலட்சுமி தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கும் விரஜபூமியில் பில்வவனம்னு உண்டு. அதுக்கு இன்றைக்கி பேல்வன் அப்படின்னு பேர். அங்கே மகாலட்சுமி தேவி தபஸ் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. பில்வ வனத்தில் தான் போய் கிருஷ்ணன் நிறைய வில்வ பழங்களுடைய ஜூஸ் சாப்பிடுவான். ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். மெட்ராஸ்லாம் நிறைய ஜூஸ் கடையில் கத்தாழை ஜூஸு, வில்வ ஜூஸ், அருகம்புல் ஜூஸ் இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ். நான் இப்போ ஜூன் மாதம் அல்மோரா, மகாவதார் பாபாஜி குகை அங்கெல்லாம் போகும்பொழுது முக்கியமாக நான் அவ்வளோ அழகாக நாகநாத் அவரை பார்க்க போயிருந்தேன். ஜாக்நாத், ஆக்சுவலாக ஜாகேஸ்வர் தாம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த ஜாகேஸ்வர் தாமில் வில்வ ஜூஸ் குடித்தோம். நல்ல பெரிய பழம். கூட சிஷ்ய பசங்களை யாரும் குடித்தாலும் நல்லா குடிங்கன்னு சொல்லி குடித்தோம். அதுக்கு ஒரு ஃப்ளேவர் உண்டு, அதுக்கான ஒரு ருச்சியும் உண்டு. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அதாவது இந்த முலாம்பழம்லாம் இருக்கும்ல, முலாம்பழம், பரங்கிப்பழம் சொல்லுவோம். முலாம்பழம், பரங்கிக்காய் வேறு, முலாம்பழம் கிர்னி பழம்னு சொல்லுவோம், மஸ்க் மெலன். அதுக்கு ஒரு ஃப்ளேவர் உண்டு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனமும் ருச்சியும் வில்வ பழத்துக்கு உண்டு. ரொம்ப நல்லது. ஆனால் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் அந்த பில்வ மரம், அதோட சும்மா அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளோ அழகாக அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்தை சொல்லும்போது தான் கேட்டிருந்தேன், ஜட்டாயுவுக்கும் வினதாவுக்கும் என்ன கனெக்ஷன். கஷ்யபர், வினதா அவர்களுடைய பசங்க தான் கருடன், அருணன். அருணனுடைய பசங்கள் தான் ஜட்டாயுவும் சம்பாதியும். இப்படி தான். அதாவது ஒரு விதத்தில் பார்த்தா வினதையினுடைய பேரப்பசங்க தான் ஜட்டாயுவும் சம்பாதியும். வினதை சிறுவன் சொல்கிறோம் இல்லையா? அருணன் கருடனோட அண்ணா. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி கேட்ட கேள்வி, முந்தானத்து கேட்ட கேள்வி. நேற்று ரெக்கார்ட் பண்ணுற சமயம் வரல, அதனால் இன்றைக்கி அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் காத்தால். அடுத்த தேவப்பிரயாகை மகாத்மியத்தில் ரொம்ப அழகாக அடுத்த விஷயம் நாம் அனுபவிக்க போகிறோம். நம்ம முக்கியமாக இந்த ஜட்டாயு விஷயத்தில் வரும்பொழுது தான் வினதைக்கும் ஜட்டாயுவுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டோம். அதான் கிருத்ரராஜன், கிருத்ராச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு தேவப்பிரயாகை பக்கத்தில் இருக்க மலைக்கு கிருத்ராச்சலம்னு பெயர்னு சொன்னேன். அடுத்த அத்தியாயம் ரொம்ப அழகாக சூத பௌராணிகர் பேசுகிறார். இதி வை சங்கமாதூர்த்வபாகே
गंगोत्तरे तटे यां ये चैव महाभाग श्रुत्वा तीर्थान्यनेकशः यानि तीर्थान्यधो भागतटे यां योत्तरे तथा यथा तु अलकनन्दायाः क्रमात् पप्रच्छनारद. அவ்வளவு அழகா சூத பௌராணிகர் இந்த கங்கையினுடைய உத்தரபாகம் அதை பற்றி விஷயங்கள்லாம் ஸ்கந்தன் சொன்னார். நாரதன் அதை பற்றி இன்னும் விஸ்தாரமாக கேட்கிறார். நாரத உவாச்ச தேவதேவ பலாத்யக்ஷ த்ரக்ஷபுத்திர மகாமதே ஸ்ருதானி த்வன்முகாம்போஜாத் தீர்த்தானி பிரவராணி ச. தேவதேவா பலாத்யக்ஷ த்யக்ஷபுத்திர, ரொம்ப அழகாக ஒரு த்ரக்ஷபுத்திரன்னு ஒரு நாமத்தை சொல்கிறார் ஸ்கந்தனுக்கு. முக்கண்ணனின் மகனே, த்ரி அக்ஷ த்ரக்ஷ புத்திர, முக்கண்ணனின் மகனே அப்படின்றார். உம்முடைய திருவாய் வழியாக நான் ரொம்ப அழகாக பல விஷயங்கள் கேட்டுருக்கேன், ஆச்சரியமாக இருக்குது. சங்கோர்த்வயேகானி புண்ணியானி தீர்த்தாதீனி த்வயா பிரபோ கதிதானி ச விருத்தானி சுந்தராணி வராணி ச. ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான வித்தியாசமான சரித்திரங்கள்லாம் அவங்க வாயால் கேட்டுருக்கேன். அத்தப்பரம் மகாபாக அதோபாகே சுநிர்மலே யானி தீர்த்தானி புண்ணியானி தான்யாச்சக்ஷ்வ மம பிரபோ ஷృण्वतस्त्वन्मुखाम्बोजात् திருப்திர்மே ஜாயதே நஹி நஹி த்ரிலோகே வக்தாசி துதன்ய புண்ணிய கர்மணாம். ரொம்ப அழகா நீங்கள் சொல்கிறீர்கள், எனக்கு கேட்டு திருப்தி ஆகலை. உங்களை மாதிரி அழகாக சொல்கிறதுக்கு 3 லோகத்தில் ஆள் யாரும் இல்லை, அதனால் இன்னும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல ஸ்கந்த உவாச்ச தன்யோசி முனிஷார்தூல சுபக்தோசி விருதாத்ருச்ச பரோபகிருதயே யஸ்ய ஜாதா வை சத்தமாமதிஹி. நீ லோக நன்மைக்காக தான் அந்த கேள்விகள் கேட்குறேன்னு நன்னா தெரியும் நாரதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஸ்கந்தன் அந்த நாரதருடைய அற்புதமான அந்த பாவத்தை ரசிக்கிறா. நீ பாக்கியமானவன், எப்பொழுதுமே பகவத் விஷயத்திலையும் மற்றவாளுடைய நன்மையிலுமே உன் மனசு ஈடுபட்டிருக்குன்னு கொண்டாடிட்டு ஸ்கந்தன் சொல்கிறார். சங்கா துஷர விக்ஷேபே கங்காயா உத்தரே தட்டே வித்யதே ஹி மகாபுண்ணியம் திவ்யம் ஷீலவதி ஹ்ரதஹ. அந்த கங்கையினுடைய சங்கமத்திலிருந்து அலக்கநந்தா பாகீரதி சங்கமத்திலிருந்து கங்கையினுடைய வடபாகத்தில் ஒரு அம்பு விடுற தூரத்தில் ஒரு அழகான ஏரி இருக்குது. அதுக்கு பேர் ஷீலவதி ஹ்ரதஹ. ஹ்ரத குண்ட அப்படின்னா குளம் மாதிரி, ஹ்ரத அப்படின்னா பெருசு ஏரி, குளத்தை விட ஏரி பெருசு இல்லையா, அதுக்கு பேர் ஷீலவதி ஹ்ரதஹ. யத்ர ஷீலவதி வேஷ்யா தபக்ருதவதி புரா. அந்த இடத்துல ஷீலவதின்னு ஒரு வேஷ்யா பெண், அவள் உட்காந்துட்டு தவம் பண்ணுறாள். ஷீலவதி ரொம்ப அழகான நாம். ஷீலம் நல்ல சீலமான குணமுடையவர்னு சொன்னோம் இல்லையா. ஷீலம் பகவானுடைய குணங்களில் சௌலபியம் சௌசீல்யம் அப்படின்னு ஷீல குணம் உடையவர்கள். இந்த ஷீல குணம்னா என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். யத்ர ஷீலவதி வேஷ்யா தபக்ருதவதி புரா. ஷீலவதின்ற ஒரு வேஷ்யா தபஸ் பண்ணா. 7 வருஷ சஹஸ்ராணி நிராஹாரா ஜிதேந்திரியா. 7000 வருஷம் ஆகாரம் இல்லாமல் இந்திரியங்களை அடக்கிண்டு தபஸ் பண்ண. அவளை வேஷ்யா அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, அவளுடைய அந்த அவள் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்காக அவளுடைய தொழிலை வச்சுண்டு
ஆனால் அவளாலேயும் இந்திரியங்களை ஜெயிக்க முடியும், ஆகாரம் இல்லாமல் தவம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தவம் பண்ண முடியும். ஒரு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு தவம் பண்ண முடியல, ஆஃபீஸ் சூழ்நிலை சரியில்லை, அதெல்லாம் கிடையாது. தவம்ன்றது மனசு அப்படியே லயப்பட வைக்கிறது தானே. நீங்கள் யாராக இருந்தாலும் தவம் செய்ய முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு உங்கள் குடும்ப விஷயங்களை கவனிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டே தவம் பண்ணலாம். தவத்துக்காக வேறு எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் காரணம் சொல்ல வேண்டாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ 2 நிமிஷம் அப்படியே மனசு அப்படி ஃபோக்கஸ்டாக பகவானத்தை வச்சா அதுவே தவம் தான். நீங்கள் 20 நிமிஷம் 2000 நிமிஷம் 20 வாரம் அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் ஒரு 60 செகண்ட் மனசு அப்படியே பகவானுடைய ரூபத்தை நினைக்கிறேன். இது 60 செகண்ட் ரொம்ப சின்னது தானே இல்லையா? ஒரு நிமிஷம்ன்றது ஒரு ரீல் பார்க்குற அளவு சொல்லலாமா? இப்போ நீங்கள் மொபைலெல்லாம் ரீல் பார்க்கல வச்சு, இப்போ நம்ம போடுற ரீல்லாம் 1 நிமிஷம் மேக்ஸிமம் 90 செகண்ட் வரும், அவ்வளோதான். ஒரு 1.5 நிமிஷத்தில் அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கைக்கான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 1.5 நிமிஷத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது, உற்சாகம் கிடைக்கிறது, மனசில் ஒரு தெளிவு உண்டாகிறதுனா ஸோ 1.5 நிமிஷம்ன்றது மோஸ்ட் பவர்ஃபுல். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சும்மா அப்படியே பகவானை நினச்சிட்டு இருந்தால் நல்லது தானே. எப்பெல்லாம் முடியுமோ ஓகே, டேக் எ பிரேக். ஒரு மணி நேரம் வேலை பண்ணுறா, ஜஸ்ட்டு உட்காருங்க. ஒரு நிமிஷம் பகவானை பாதாதி கேசம் கேசாதி பாதம் சும்மா நினைங்கோ. அதாவது அந்த 1 நிமிஷம் பகவான் நாமத்தை சொல்லுங்கள். வேணாம் பக்கத்தில் மொபைல் வச்சுக்கோங்க, டைம் பாருங்கோ. வெறுமை உட்காந்து ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா. அவ்வளோ ஆச்சு, நான் பார்க்கல. ஒரு 40 செகண்டாக இருக்குமா? அது 1 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 1 நிமிஷம் சொல்லலாமே. ஒரு நிமிஷம் நான் பகவான் நாமத்தை ஜபிச்சேன். 1 நிமிஷம் நீங்கள் ஜஸ்ட்டு வெறுமை ராதே கிருஷ்ணா அப்படின்னா 1 செகண்ட் வச்சுக்கோங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. 1 நிமிஷத்தில் 60 ராதே கிருஷ்ணா சொல்லிடலாம். 5 நிமிஷத்தில் 300 ராதே கிருஷ்ணா சொல்லலாம். 10 நிமிஷத்தில் 600 ராதே கிருஷ்ணா சொல்லிடலாம். ரைட்டா? அப்போ ஒரு நிமிஷத்தில் 60 ராதே கிருஷ்ணா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி 1 hour ஒரே 1 நிமிஷம் ராதே கிருஷ்ணா நீங்கள் சொன்னால் கூட காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் இருக்கு வச்சுக்கோங்களேன். 12 நிமிஷம் நான் சொல்ல, 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் சொன்னால் கூட 12 மணி நேரத்தில் 12 நிமிஷத்தில் 720 ராதே கிருஷ்ணா சாதாரணமாக சொல்லிடலாம். 720. இப்போ ஒரு மாலை அப்படின்னா அதில் ஒரு 108 இருக்குமா? இப்போ 720 பை ஒரு 100 வச்சுப்போங்க, 108 வச்சுப்போம், பரவாயில்ல. ஒரு 7 ரவுண்டு மாலை ஜபிக்கிற கணக்கு ஆகிடுமா? துளசி மாலை வச்சுட்டு 108 இருக்க ஒரு 7 இதாக சொல்லியாச்சுன்னா அழகாக ஒரு 7 ரவுண்டு பகவன் நாமத்தை சொன்னாக்க உங்கள் கணக்குக்காக நான் சொல்கிறேன். ஸோ 1 நிமிஷத்தில் உங்களால் சுவாமியை நினைக்க முடியும். ட்ரை பண்ணுங்களேன், என்ன ஆகிட போகிற தப்பே கிடையாது. ரைட்? அந்த மாதிரி இவள் ஒரு வேஷ்யாஸ்திரி, ஆனால் 7000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கா. நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஒவ்வொரு நிமிஷம் எவ்ரி 1 hour ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்க. பகவானுடைய ரூபம், அது குருவாயூரப்பனோ, பார்த்த சாரதியோ, பாண்டுரங்கனோ, வரதராஜனோ, ரங்கநாதனோ, மலையப்பனோ, உடுப்பி கிருஷ்ணனோ, ஜெகநாதனோ, ராதா ரமணனோ, ரொம்ப நினைங்கோ, நாம ஜபம் பண்ணுங்க. சும்மா அப்படியே நினச்சிட்டே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அது எவ்வளவு பலம் தெரியுமா கொடுக்கும். அந்த காத்தால எழுந்த ஒரே 1 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி அப்படி வரும் சுவாமி ஜஸ்ட் நினச்சிக்கோங்க. இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சுலபமான வழி, ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஷீலவதி
7000 வருஷம் தபஸ் பண்ணுறான்னா எப்படி ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பா. அவ்வளவு அழகாக ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக தபஸ் பண்ணுறான். यत्र शीलवती वेश्या तपकृतवती पुरा सप्तवर्षसहस्राणि निराहारा जितेन्द्रियाः हृदि वै परमात्मानं यस्य ध्यानपरास्थिता. மனசில் அப்படியே பகவானை வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கா. ததோ ததர்ஷ விஷ்ணும் வை தபசா தோஷிதம் புனே. அப்போ அவள் அப்படியே இந்த தியானம் இந்த தபசு இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து விஷ்ணு சந்தோஷமாயி அவளுக்கு காட்சி கொடுத்துட்டாள். பவந்தே சா மகாபாகா பிரசன்னோ பகவான் அபூத். பகவான் அவள் பிரசன்னமாயிட்டார், காட்சி கொடுத்துட்டார். உவாச்ச வச்சனம் பிரீத்யா வரம் வரய சுவ்ரதே. அவளை பார்த்து அம்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லி பகவான் கேட்டுட்டார். ஷீலவதி உவாச்ச. அப்போ ஷீலவதி சொல்கிறா, பிரசன்னோ யதி மே தேவ தேஹி ஸ்தானம் சுரோத்தமம் யத்ர வை ஸ்வர்கவேஷ்யாஸ்து வசந்தி நித்யமேவ ஹி தத்ராஹம் வை வசே நித்யம் காயந்தி கானமுத்தமம் ரூபேணா பிரதிமா தேவ தேவலோகே ததா புவி. அப்போ இந்த ஷீலவதி சொல்கிறா, நிஜமாகவே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கள் அப்படின்னா அப்படி ஒரு பொசிஷனை எனக்கு கொடுங்க. எப்பேற்பட்ட பொசிஷன்னா, இந்த அழகான பெண்கள்லாம் இருப்பா இல்லையா, அப்சர ஸ்திரீகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, மேனகா ஊர்வசி திலோத்தமைலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்த எல்லா தேவலோக அழகிகளை விட உயர்ந்த அழகியாக எனக்கு ஒரு இடம் கொடுங்க. எப்பொழுதும் நான் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு சுகமாக நல்ல கானங்கள்லாம் பாடிண்டு இருக்கணும். அதாவது தேவலோகம் பூலோகம் இது ரெண்டுத்துலேயுமே நான் தான் அழகியாக இருக்கணும், எனக்கு அப்படி ஒரு வரம் கொடுங்க. என்னெல்லாம் கேட்குறா பாருங்க பகவான் கிட்ட. இதுதான் இல்லை, என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நல்ல அழகை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல சமாதானத்தை கொடு, நல்ல நிம்மதியை கொடு, நிறைய ஒரு நாமஜபத்தை கொடு, அழகாக கண்ணை மூடி உக்காந்தா ஒரு நினப்பு வரணும், ஒன்று அப்படியே நினச்சிட்டு இருக்கணும். கேளுங்கோ, நத்திங் ராங் இன் தட். எவ்வளோ அழகாக கேட்குறா பாருங்கோ. அப்போ பகவான் அழகாக பிரசன்னவதனமாக சொல்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச கச்ச வேஷே மகாபாகே ஸ்வர்வேஷ்யா பவ சுவ்ரதே இதம் ஸ்தானம் மகாபுண்ணியம் சர்வகாம ஃபலப்பிரதம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான ஸ்திரீகளில் ஒருத்தியாக நீ மாறிடு அப்படின்னு ஆசீர்வாதம். நீ தப்புலாம் பகவானும் சொல்லலை, கேட்டார். இவ கேட்டால் கொடுத்துட்டான் பகவான். ஸ்கந்த உவாச்ச இதி நிகத்ய பகவான் அந்தர்தானம் ததோ அகமத். அவ பகவான் அந்தர்தானம் ஆயிட்டா. அந்தர்தானம் அப்படின்னா மறைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். அப்படியே கண் முன்னாடி மறைஞ்சு போயிடும். அந்தர்தானம் ததோ அகமத். அப்போ சாபி ஷீலவதி ரம்பா பபூவ பிரமத உத்தமாக. அப்போ இந்த ஷீலவதின்ற அந்த வேஷ்யாஸ்திரி ரம்பாவா மாறிட்டா. சொல்லணும் இல்லையா, ரம்பா மேனகா திலோத்தமா ஊர்வசின்றோம் இல்லையா, இந்த ஷீலவதி தான் தேவப்பிரயாகையில் தவம் செஞ்சு ரம்பாவாக மாறினாள். சூப்பர் இல்லையா? இப்போ தேவப்பிரயாகையில் குளிச்சா அழகும் வரும் கிடைக்கிறது, அழகி ஆயிடலாம்னு தெரிகிறது. தஸ்மாதேதஸ்ய தீர்த்தஸ்யாக்யாபூத் ஷீலவதி ஹ்ரதः. அப்போதேந்து அந்த இடத்துக்கு ஷீலவதி ஹ்ரத அப்படின்னு பேர் வந்துடுத்து. யம் யம் சிந்தயதே காமம் தம் தம் பிராப்னோதி மஜ்ஜனாத். அதில் தீர்த்தமாடுறவா யார் யார் எதை ஆசைப்படுறாளோ அது எல்லாமே ஜம்முன்னு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொன்னார். ஸோ ஷீலவதி ஹ்ரத, இந்த ஷீலவதி தான் ரம்பாவாக மாறினாள் அப்படின்னு காண கிடைக்கிறது.
ஸோ தேவப்பிரயாகில் குளித்தா அழகியாகவும் ஆகலாம். மீதி விஷயம் அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலக்கநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள், பாகீரதி மாதாவிற்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் போலோ நாரத மகரிஷி கி ஜெய். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.